Hello students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to write the dimensional formula. So dimensional formula. ஸோ நம்ம அதிகமாக என்னென்ன யூனிட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மாஸ், நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா லென்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம். இந்த மூணுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எம்மு, இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லு, இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா டி. நம்ம அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படிங்கும்போது அதை நம்ம எதில் எழுதுவோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடுவோம். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், F is equal to m into a. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், மாஸ் அப்படிங்கும்போது அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் எம்மில் எழுதணும், ஸ்மால் எம்மில் எழுதக்கூடாது. ஸோ கேபிட்டல் எம் அண்டர் ப்ராக்கெட். ஆனால் ஆக்சலரேஷனுக்கு நம்மளுக்கு தெரியுமா, அப்போ நம்ம எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிற ஃபார்முலா. அப்போ அது என்னது, வெலாசிட்டி பை டைமு. இப்போ நம்மளுக்கு வெலாசிட்டிக்கும் ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது, அது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, லென்த்து, டைம் அப்படிங்கிறது டி. அப்போது இதை மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா எல்டி பவர் -1. இப்போ இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷனுக்கு நம்ம சொல்லிடலாமா, ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது எல்டி பவர் -1 டிவைடட் பை டி. அப்போ இது என்னவாயிடும், எல்டி பவர் -2. இவ்வளவுதான் ஆக்சலரேஷன் ஓடுது. அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸோடது பேசிக் ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ இதோடது மாஸ், ஆக்சலரேஷன், எல்டி பவர் -2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத போகிறோம். தேங்க்யூ.